பாழாக்குகிற அருவருப்பு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நிற்கத்தகாத இடம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். இதனால் அவர்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் சத்துருவானார்கள். ரோம பேரரசுக்கு எதிராக அவர்கள் கலகம் பண்ணினார்கள். இதனால் அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை குறித்து முன்னறிவித்த 40 வருஷங்களுக்கு உள்ளாகவே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து யூதா தேசத்தின் அழிவை முன்னறிவிக்கிறார். ரோம பேரரசின் சேனைகள் யூதா தேசத்தின் மீது படையெடுத்து வருவார்கள். யூதர்களுடைய பரிசுத்த நகரமான எருசலேமை அவர்கள் அழித்து போடுவார்கள். இதுவே பாழாக்குகிற அருவருப்பு என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் கூறுகிறார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அருவருப்பானவராக நினைத்து புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை ரட்சிப்பதற்காக வந்த இரட்சகர். இயேசு கிறிஸ்துவை அருவருத்து புறக்கணித்த யூதர்கள் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வந்தது. பாழாக்குகிற அருவருப்பு யூதா தேசத்தின் மீது வந்து இறங்கிற்று. ரோம பேரரசின் சேனை நிற்கத்தகாத இடத்தில் வந்து நிற்கிறது. எருசலேம் நகரம் தேவனுடைய பரிசுத்த நகரம். தேவாலயத்திற்குள் புறஜாதி தேசத்தார் பிரவேசிக்க கூடாது. அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நிற்கக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலம் புறஜாதியார் நிற்கத்தகாத இடம். அந்த இடத்தில் ரோம பேரரசின் படை வீரர்கள் வந்து நிற்கிறார்கள். யூதருடைய பாவத்தினால் தேவனுடைய மகிமை எருசலேமை விட்டு கடந்து போயிற்று. மகிமை போனவுடன் புறஜாதியார் அங்கு வந்து விடுகிறார்கள். யூதர்களுடைய பாவத்தினால் எருசலேம் நகரத்தில் உடைப்பு உண்டாயிற்று. பாழாக்குகிற அருவருப்பு எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசித்து அது நிற்கத்தகாத இடத்தில் வந்து நிற்கிறது. ரோம பேரரசின் படை வீரர்கள் யூத தேசத்திற்குள் வரும்போது யூதர்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லை. தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் அந்த தேசத்தை விட்டு தப்பி ஓடுவது தவிர வேறு வழியே இல்லை. தங்களால் முடிந்த வரையிலும் அவர்கள் விரைந்து ஓடி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரோம படை வீரரின் கையில் சிக்கி மரித்து போவதற்கு பதிலாக யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும். மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தாதவாறு, அங்கும் இங்கும் திரும்பி பார்க்காதவாறு, ஜீவன் தப்பிப்பது மாத்திரமே ஒரே குறிக்கோள் என்று கருதி தப்பித்து ஓட வேண்டும். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்கக்கூடாது. தன் வீட்டிலே எதையாவது எடுத்துக்கொள்ள உள்ளே போகக்கூடாது. ஏனெனில் இதற்காக முயற்சி பண்ணும் இந்த சமயத்தில் ரோம பேரரசின் படை வீரர்கள் அங்கு வந்து அவர்களை கொன்று போடுவார்கள். யூதர்கள் வயலில் இருந்தால் தங்கள் வஸ்திரத்தை எடுப்பதற்கு கூட பின்னிட்டு திரும்பாமல் தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள தப்பித்து ஓடிப்போக வேண்டும். தங்களுடைய உடைமைகள் எதையும் பாதுகாக்க முடியவில்லை என்றாலும்
தங்கள் ஜீவனை பாதுகாத்தாலே போதுமானது என்று நினைத்து தப்பித்து ஓட வேண்டும். வீட்டில் இருக்கும் பொருளோ அல்லது வயலில் இருக்கும் வஸ்திரமோ அவர்களுக்கு முக்கியமல்ல. அவர்களுடைய ஜீவனே அவர்களுக்கு முக்கியமானது. அவர்களுடைய ஜீவன் கொல்லப்பட்டால் அவர்கள் காப்பாற்றி எடுத்த பொருட்களினால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யூதேயாவில் இருந்து மலைகளுக்கு தப்பித்து ஓடும்போது தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய உடைமைகளும் வஸ்திரங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கும். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலோடு ஓர் உடன்படிக்கை பண்ணுவான். 7 வருஷத்திற்கு உடன்படிக்கை செய்வான். ஆனால் இந்த உடன்படிக்கையை நடுவில் முறித்து போடுவான். இதுவே மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். அவன் இஸ்ரவேலை வெற்றி பெற்று தேவாலயத்தில் ஆராதனையை அகற்றி போடுவான். பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னுடைய சொரூபத்தை நிறுத்தி தன்னை ஆராதிக்குமாறு வற்புறுத்துவான். இதுவே பாழாக்குகிற அருவருப்பு ஆகும். யூதருடைய தேவாலயத்தில் அந்தி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான். இது அவனுக்குரிய ஸ்தலம் அல்ல. அவன் அங்கே நிற்கக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலோடு தான் செய்து கொண்ட 7 வருஷ உடன்படிக்கையை முறிக்கும் காலத்தை இது குறிப்பிடும். இதன் பின்பு 3.5 வருஷங்களுக்கு மகா உபத்திரவ காலம் உண்டாகும். இக்காலத்தில் அந்தி கிறிஸ்து பாலஸ்தீன தேசத்திற்குள் நுழைந்து இஸ்ரவேலை ஜெயிப்பான். எருசலேமை கைப்பற்றுவான். தேவாலயத்தில் யூதருடைய ஆராதனை முறைமையை அகற்றுவான். தன்னுடைய சொரூபத்தை தேவாலயத்தில் எல்லோரும் ஆராதனை செய்வதற்காக நிறுவுவான். இவனுடைய உபத்திரவம் 3.5 வருஷங்களுக்கு நீடிக்கும். இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது மகா உபத்திரவ காலம் முடிவு பெறும். இந்த உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதேயாவிலிருந்து ஏதோமிற்கும் மோவாபிற்கும் 3.5 வருஷ காலங்களுக்கு ஓடிப்போய் தப்பித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். கர்ப்பவதிகள். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். பாழாக்குகிற அருவருப்பு எருசலேமிலே வந்து நிற்கக்கூடாத இடத்திலே நிற்கும். அப்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் அனைவரும் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக மலைகளுக்கு ஓடிப்போவார்கள். ஜீவன் தப்ப ஓடும்போது அது கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் மிகவும் கடினமான அனுபவமாக இருக்கும். இவர்களால் விரைந்து ஓட முடியாது. கர்ப்பவதிகள் நடப்பதற்கே சிரமப்படுவார்கள். உயிர் தப்ப ஓடுவது கர்ப்பவதிகளுக்கு இயலாத காரியம். பால் கொடுக்கிறவர்கள் சிறு பிள்ளைகளை தூக்கி கொண்டு ஓட வேண்டும். இவர்களால் விரைந்து ஓட முடியாது. சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டும் ஓடிப்போக அவர்களுக்கு மனதிராது. அவர்களை தூக்கிச் செல்லவும் முடியாது. சிறு பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள். அந்த ஆசீர்வாதமே இப்போது அவர்களுக்கு பாரமாக இருக்கும். இவர்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலே இருக்கும் என்றால் அது மிகவும் பயங்கரமான அனுபவமாக இருக்கும். மழை காலத்தில் சாதாரணமாக நடப்பதற்கே சிரமமாக இருக்கும். பெருமழை பெய்யும் போது காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆறுகளை தாண்டி அவர்களால் மலைகளுக்கு ஓடிப்போக முடியாது. ஆகையினால் இவர்கள் ஓடிப்போகும் காலம் சாதாரணமான காலமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஓடிப்போவது சிரமம். ஓடிப்போகும் காலம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றால் சிரமம் சற்று குறையும். சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாக இருக்கும்போது அந்த பாரம் குறைவாக இருந்தால் நன்றாக இருக்கும். அந்நாட்களின் உபத்திரவம். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திருக்காவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களை நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். எருசலேமில் பாழாக்குகிற அருவருப்பு நிற்கக்கூடாத இடத்தில் நிற்கும் காலம் மிகவும் பயங்கரமான காலமாகும். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரை சம்பவித்திராத உபத்திரவமும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவமும் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இந்த உபத்திரவத்திற்கு இணையாக வரலாற்றில் நடைபெற்ற எந்த உபத்திரவ சம்பவத்தையும் ஒப்பிட்டு கூற முடியாது. யூத மார்க்கத்தார் அனைவரும் உலகம் முழுவதும் சங்கரிக்கப்படுவார்கள். ரோம பேரரசார் யூத ஜனங்களை வேட்டையாடி கொன்று போடுவார்கள். இந்த உபத்திரவ காலம் இன்னும் சிறிது நீடித்தாலும் இந்த பூமியிலே யூதர்கள் ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டார்கள்.
இந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலும் தேவன் தமது கிருபையை வெளிப்படுத்துகிறார். தமது இரக்கத்தை அவர்கள் மீது காண்பிக்கிறார். பாழாக்குகிற அருவருப்பு நிற்கக்கூடாத இடத்திலே நின்று யூதர்களை சங்காரம் பண்ணும் அந்த நாட்களை கர்த்தர் தமது கிருபையினால் குறைக்கிறார். உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படுவதனால் யூதர்களில் சிலர் சங்காரமாகாமல் உயிர் தப்பி பிழைக்கிறார்கள். தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமாக தேவன் அந்த நாளை குறைத்திருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கொஞ்சம் பேர் நிமித்தமாக ஏராளமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்களில் மீதியாய் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வார். எச்சரிக்கையாய் இருங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பயங்கரமான சம்பவங்கள் யூதேயாவிலே நடைபெறும். பாழாக்குகிற அருவருப்பு நிற்கத்தகாத இடத்திலே நிற்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்முடைய சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். முதலாவதாக, பாழாக்குகிற அருவருப்பு அவர்கள் நிற்கத்தகாத இடத்திலே நிற்க காணும்போது அவர்கள் யூதேயா நாட்டை விட்டு மலைகளுக்கு தப்பி ஓடிவிட வேண்டும். தங்கள் ஜீவனின் பாதுகாப்பிற்காக ஆபத்தான இடத்தை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு ஓடிப்போக வேண்டும். சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள மலைகளுக்கு ஓடிப்போனாலும் அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு அக்காலத்தில் ஆபத்து நிறைந்திருக்கும். ஏனெனில் அக்காலத்தில் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று பலரும் சொல்வார்கள். அதை நம்பி அவர்கள் பின்னால் போய்விடக்கூடாது. இவர்களோடு சேர்ந்து கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து விடுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு அற்புதமாக பிரசங்கம் பண்ணுவார்கள். தங்கள் பிரசங்க வார்த்தைகளை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதி பண்ணுவார்கள். இதை பார்த்து எல்லா ஜனங்களும் ஏமாந்து போய் அவர்களை பின்பற்றுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஆத்துமாக்களுக்கு கள்ள கிறிஸ்துக்களினாலும் கள்ள தீர்க்கதரிசிகளினாலும் ஆபத்து உள்ளது. ஆகையினால் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தம்முடைய சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய காரியங்களில் நலமான ஆலோசனை கூறி தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பாதையில் மிகுந்த கவனமாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து இனிமேல் நடைபெறப்போகும் இந்த சம்பவங்களை எல்லாம் தமது சீஷர்களுக்கு முன்னறிவிக்கிறார். அவர்களை எச்சரிக்கையாக இருக்கச் செய்வதும் ஆயத்தப்படுத்துவதுமே இயேசு கிறிஸ்துவின் நோக்கம்.